லைட் ஹவுஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைட் ஹவுஸ் மேலே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பில்டிங் வேறு என்னவா இருந்ததுனாக்கா ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, இராணுவத்தில் இருக்கிற படைத்தலைவர்களோட உணவு கூட்டமாக இருந்தது, கேன்டீன் மேலே. அதுக்கு தான் இந்த பில்டிங். இது வந்து மியூசியம் கிடையாது. அப்புறம் அந்த மியூசியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. வெளியில் போயிட்டு இந்த கோட்டையை வந்து இது வந்து நாங்கள் வெளியில் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒயிட் பீப்புள் வந்து ஒரு கோட்டையை நிர்மாணிக்கிறதுக்கு வராங்க 1639. அவன் வந்து ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அன்னைக்கு இருந்த ஆளுமையில் இருந்த கோகன் ரெண்டுக்கு வந்து இதை கட்டுறாங்க. ஒயிட் பீப்புள் சார் ஏன்டா இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுகிறீங்க, போனோமா பொருளை வாங்கணுமா வித்தமான்னு வந்தமான்னு இல்லாமல். இது வந்து எப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இது என்னது 2025. இது நடந்தது வந்து 1639 நடக்குது. அப்போ அவங்க என்ன அப்போ அவங்களுக்கு நமக்கும் இது இல்லை, அவங்க தான் விற்க போகிறான், அவ்வளோதான் பொருள் விற்க வரவன். அவன் திடீர்னு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி ஏன் கோட்டெல்லாம் கட்டுற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனால் ஃப்ரான்சிஸ் டே கண்டுபிடிச்சிருக்காங்க தேம்ஸ் நதி மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கூவம் இருக்குது பக்கத்தில். அப்போல்லாம் இப்போ நாரம், ஏன்னா நம்ம அதை நார்த்தமாக மாற்றிட்டு அதை கூவன்னு நம்ம திட்டம் முகம் சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல், எனக்கு தெரிஞ்சு 1987 வரைக்குமே சூப்பராக இருக்கும். அங்கே அம்சகரன் ஒரு ஊர் அரும்பாக்கம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுத்தமான தண்ணி வரும், துணி துவைப்பாங்க. அது இப்போ எல்லோரும் ஃபேக்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புலாம் வந்த உடனே அது நாசமாகிடுச்சு. ஆனால் அப்போ அவன் என்ன சொன்னால், கடலுக்கு ஒட்டி அது கழிமுக துவாரமாக இருக்கிறத கப்பலை பிரிட்டன்லேருந்து பண்ணாந்தோம்னா அப்படியே சரக்கை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் டே கருதியிருப்பாங்க. இந்த மேட்டு நிலம் இது வந்து ஒரு நரிகள் இருக்கக்கூடிய ஒரு மேட்டு நிலமாக இருக்கும். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி கட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை வந்து நிறைய பிரச்சனை, ஏன்னா அவனுக்கு சவுத் சைட்லேருந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க, பாண்டிச்சேரியை வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வச்சுருக்காங்க. நார்த்தில் இங்கேருந்து ஒரு 26 கிலோமீட்டரில் வந்து டேனிஷ் பீப்புளோட கோட்டை இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் சாந்தோம் சர்ச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தோமையாரோட அங்கே தான். ஆமாம், ஜீசஸோட இருந்த தோமையாரோட கூட இருந்த ஒரு சீடர்களில் ஒருத்தரோட கல்லறையே இங்கே இருக்குது. அப்போது அந்த சாந்தோமில் இருந்தவங்கன்னா, இது நம்ம சொல்கிறது, நம்ம இப்போ பேசின்னு இருக்கிறது 1639 பேசினுக்கிறோம். அவங்க வந்து 1522 அதாவது 14ஆம் நூற்றாண்டுலேயே வந்து போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்துருக்காங்க. அவங்க சர்ச் வச்சுருக்காங்க. இந்த மீனவ குப்பம் வந்து போர்ச்சுகீசியர்களோட ஆளுமையில் இருக்குது ஏறக்குறைய அந்த மாதிரி. அப்போ போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க, டேனிஷ் இருக்கிறாங்க, இதுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பிரிட்டிஷ்காரர், நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுகள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து லாஸ்ட்டாக வராங்க. அவங்க வந்து தான் அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். அவர் எங்கேயோ தேடுறாரு. இந்த ஆர்மகான்றது ஆந்திராவில் இருக்குது, இப்போ மசூலிப்பட்டினம். அங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணி போகிறார். எங்கே ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு தேடுறாரு. அப்போ பார்த்தா அவருக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் குசஸ்தலையாறுன்னு ஒன்று இருக்குது, கொற்றலை ஆறு, எல்லாருமே குசஸ்தலையாறுவாங்க. அப்படி ஒரு ஆறு நார்த்தில் இருக்குது. இங்கேருந்து அதுவும் ஒரு 26 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே வந்து கூவல் நதி இருக்குது. இதுக்கு இடையில் எதிரில் கடல் இருக்குது. அப்போ இது ஒரு பசும் சோலை போல் இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ பார்க்குற மாதிரி இல்லை, இந்த மாதிரி பில்டிங்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சோலை நந்தவனம் போல் இருந்தது. சென்னையில் வந்து புலியெலாம் நடமாட்டிருக்கு. அது எப்போ நான் சொல்கிறது இல்லை, 1760 அந்த மாதிரி இருந்தது. புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. பக்கத்தில் இப்போ சுற்றி மலைகள். எல்லோரும் மெட்ராஸில் ஒரு காடுங்குவாங்க. அது வந்து வெளியிலேருந்து வரவங்க பார்க்குற சின்ன பார்வை. ஒரிஜினலாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 குளங்கள் இருக்குது. ஒரு 16 பெரிய ஏரிகள் இருக்குது சென்னைக்குள்ளே. ஒரு அற்புதமான காடு இருக்குது, அதுக்கு வனம்னே பேர். அது இல்லாமல் ஒரு சதுப்பு நிலை, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலை. எவ்வளோ மழை பொழிஞ்சாலும் வெள்ளம் தேங்காது. அது நம்தா போல் வந்து இழுத்துக்காது. அது பள்ளிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு உலகம் முழுக்க இருக்க எல்லாம் வேட்டதாரங்கள, பறவையின் சார்ந்தாலே வேட்டதாரங்கள் பசங்களுக்கு சொல்லிட்டு உண்மையான சார்பாலே இங்கே பள்ளிக்காரனை தான். இங்கே வந்து இதிலேருந்து பேலன்ஸ் தான் அங்கே போகும். இப்போவும் இருக்குது. ஆனால் அதை அழிச்சிட்டாங்க. 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பை வந்து இப்போ தான் 500 ஏக்கரோ நம்ம தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்த அவன் பார்த்தவொடனே இதை சூஸ் பண்ணுறோம். ஃப்ரான்சிஸ்க்கு சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு கோட்டையை அமைக்கிறான். அதுதான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 8 வீதிகள், அதாவது ஒரு நகரம். இவ்வளோ தான் நகரம். மெட்ராஸ்ன்றது இவ்வளோ தான். இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது தான் மெட்ராஸ். அப்புறம் இந்த கோட்டைக்குள்ளே என்னன்னாக்கா எத்தனை உங்களுக்கு மறந்துடுவாங்க, என்ன எழுதிக்கணும் அந்த பேப்பர் யாருன்னா லாஸ்ட்டில் பையன் யார் துருத்துருங்கிறாங்களா அவங்களுக்கு அது ரொம்ப சொன்னவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சோம். ஆக்சுவலாக இந்த கோட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. டெவலப் பண்ணி ஒரு பீரியடுக்கு அப்புறம் 70 வீடுகள் இருக்குது கோட்டைக்குள்ளே 70 வீடுகள் இருக்குது. கோட்டைக்கு வெளியில்
ஒரு 1623 வீடு. இது ஒயிட் சிட்டி. 70 வீடு இருக்கிறது ஒயிட் சிட்டி, ஒயிட் டவுன். இங்கே ஒரு பிளாக் டவுன் ஒன்று இருந்தது. இந்த கோட்டையோட சுவருக்கு நார்த் சைடில் ஒரு சின்ன சந்தை ஒன்று வரும், பஜார். அதுக்கு என்ன இப்போ பர்மா பஜார்னு வரும். அது அப்போ என்ன பேர் சொல்லியிருப்பான்னு தெரியாது. அவங்க பர்மாவில் கலவரம் நடந்து வந்ததுக்கப்புறமா அவங்க நடத்துகிற கடைன்றதால அது பர்மா பஜார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பஜார் இருந்திருக்குது. இவங்கெல்லாம் பொருள் வாங்குறதுக்காக, இறைச்சி வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பஜார். அந்த ரோடுக்கு அடுத்தே வந்து பிளாக் டவுன்னு ஒன்று இருக்குது. அதான் கருப்பர் நகரம். இது வெள்ளையர் நகரம். இது ஒரு வெள்ளையர் நகரம், அது கருப்பர் நகரம்னா யார்? நம்ம தான். நான் வெள்ளையாக இருப்பேன், நான் கொஞ்சம் மாநில இருந்தேன், சீன்லாம் அவங்க அண்ணாண்ட வேலைக்கு ஆகும். அவன் என்ன சொல்லிட்டான், நான் தான் ஒயிட் பீப்புள், யூஆர் ஆல் பிளாக் தான். காந்தியே பிளாக்னாங்க சொல்லுங்க அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி பிளாக்கர்ஸ் அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னாக்கா, நூல் நெய்யறது, செலவு பண்ணுறது, சிரிப்பட்டி போடுறது, கோச்சி வண்டி, குதிரைகள் ஆடை அடிக்கிறது, குதிரையை பராமரிக்கிறது, குதிரையை எல்லா வேலையும் செய்கிறதுக்கு, துவைக்கிறது, பெருக்கிறது, வர்றது இப்போ செய்வாங்கள்ல அடிப்படை வேலைகள். அந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க பிளாக் டவுனில் இருக்கிறாங்க. தமிழ் வியாபாரிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அந்த பிளாக் டவுனுக்கு மேலே தான் ஹைகோர்ட். அந்த பிளாக் டவுனை ஒரு கட்டத்தில் ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க இல்லை, ஃப்ரெஞ்சு பீப்புள். ஏன்னா ஒரு 1746 ஒரு முறை ஃப்ரெஞ்சுக்காரர்கள் 3 வருஷம் இங்கே ஃப்ரெஞ்சு கொடி பறந்துருக்கு. எப்பவுமே பிரிட்டிஷ் கொடி மட்டுமே பறக்கலை. இங்கே வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடி பறந்துருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷே வந்து நேரடியாக எடுத்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நேரடியாக எடுத்துக்கிறாங்க, நாங்களே ஆள்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கொடி பறந்துருக்குது. அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. டூப்ளக்ஸ் காலத்தில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃப்ரெஞ்சு கொடி பறக்குது. 3 வருஷம் 67 நாட்கள் வந்து ஃப்ரெஞ்சு கொடி தான் பறக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் ராட்டை சுதந்திரத்துக்கு முன்னாடி ராட்டையோட பொறிச்ச 3 வர்ண கொடி பறந்துருக்கு. அது வந்து புரட்சிக்காரர்கள், இந்திய புரட்சிக்காரர்கள் பண்ண வேலை. ஆனால் இந்த ஏறக்குறைய 260 வருஷம் கழித்து தான் நம்ம என்ன கொடி பறந்து தேசிய கொடி பறக்காங்க. அதுக்கு 200 வருஷம் 220 வருஷம் காத்துணும். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அடுத்து வந்து அந்த கொடி மரத்தை வந்து கொடி வச்சது. அது வந்து 1967 வந்து மக்கள் இப்போ இருக்கிற கொடி மரத்தில் இல்லை, அப்போ இருந்தது அந்த கொடிமரம். அது வந்து 140 இந்தியாவிலேயும் உயரமான கொடிமரம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு சொல்ல ராபர்ட் கிளைவ்னு நீங்கள் படிப்பீங்க. ராபர்ட் கிளைவோட திருமணம் இங்கே சர்ச் காட்டுறது. அந்த சர்ச்சில் தான் மேரி சர்ச்சுன்னு சென்ட் மேரி சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் உலகத்திலேயே சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆங்கிலிகன் சர்ச்சு, இங்கிலீஷ் பீப்புளுக்காக நிறுவப்பட்ட இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சர்ச்சு. நிறைய சர்ச்சைகள் இருக்குது, செய்யலாம் நிறைய இருக்குதுங்க. அப்போது இது வந்து ஆங்கிலிகன் சர்ச்சு. அதுவும் என்ன சொல்லுவாங்க, என்னென்னு இந்த காஸ்பியன் கடலுக்கு அப்புறமா இல்லை, இந்த செங்கடலுக்கு அப்புறமா கிழக்கு பக்கமாக இருக்கிற முதல் ஆங்கிலிகன் சர்ச்சு தான். அவங்க பழமையானது. அது வந்து 1680 நினைக்கிறேன், 1680 சர்ச்சு. அதில் தான் வந்து எலிஹு ஏல்ன்றவர் கவர்னராக இருந்திருக்காருங்க. எலிஹு ஏல். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஏல்ன்றது என்ன, நீங்கள்லாம் வந்து ஒரு வேலை படித்து ஏல் பல்கலைக்கழகத்தில் படிக்கிட்டேன் நான் சொல்கிறேன். ஆக்ஸ்போர்ட் அது மாதிரி ஏல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம பேர் அண்ணாலாம் அங்கே போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏல் பல்கலைக்கழகத்தை உருவாக்குன ஆள் தான் இந்த எலிஹு ஏல். அவர் ஆமாம் எலிஹு. நான் இந்த பேப்பர் தரேன், நான் நீங்கள் செய்திகள் நிறைய கிடக்கிறோம். நீங்கள் அவங்க பழக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய சர்ச் பண்ணலாம். மொபைலில் வந்து வெறும் சினிமா பாட்டெல்லாம் பார்க்காம நீங்கள் சர்ச் பண்ணால் எல்லா தரவுகளும் இருக்காரு. எலிஹு ஏல் அவர் தான் வந்து இங்கே கவர்னராக இருந்தார். அவருக்கு இங்கே கல்யாணம் இருக்குது, இங்கே சர்ச்சில் கல்யாணம் இருக்குது. அவங்களோட கல்லறை கூட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கல்லறை இல்லை. ஆமாம் ஆமாம். இந்த கோட்டையே வந்து 385 வருஷம் பழமையாக இருக்குது. அந்த சர்ச்சு 345 வருஷம். ஏன்னா சர்ச் இந்த கோட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் சர்ச்சு கட்டுறாங்க. அந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சும் இதுவும் இது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அது ரவுண்டாக இருக்கும். ஏன்னாக்கா இங்கே கடலில் இருந்து யாராவது எதிரி வந்து அடித்தா அந்த குண்டு சர்ச்சில் வந்து கீழே விழுந்து அந்த டிசைனில் அடுத்து மரத்தை குறைவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் தாக்கினா எட்டி பிடிச்சி எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துகிற விஷயம். முக்கியமான 4 கவர்னரை இங்கே செட்டில் பண்ணியிருக்காங்க. தாமஸ் மன்ரோன்னு ஒரு சிலை ஒன்று இருக்கும். மன்ரோமன்ன சிலை குதிரையில் நின்றுப்பார். அது அவரை இங்கே தான் செட்டில் பண்ணியிருக்காங்க. அவர் மன்ரோன்றவர் பெரிய
மன்றோ சீர்திருத்தம்லாம் நான் அப்போ படிச்சிருக்கேன். இப்போ அது என்ன சொல்லி மன்றோ சீர்திருத்தங்கள், மன்றோ நில சீர்திருத்தம் நிறைய பேர் அந்த மன்றோவுக்கு சிலை வச்சுருப்பாங்க. அந்த மன்றோவை இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த சர்ச்சு வளாகத்தில் அந்த கல் இருந்தால் அது முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிக்கும். தாமஸ் மன்றோ, பிடி ஜார்ஜ், லார்டு ஹர்பர்ட், ஹென்ரி ஜார்ஜ், இவங்கெல்லாம். அப்புறம் பறவை ஓவியர் ஒருத்தரோட கல்வியாக பறவைகளை வரையக்கூடிய அந்த காலத்துக்கு வெறும் பறவைகளாக அவர் சாதாரணமாக வரைந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற ஓவியராக இருந்திருப்பார். ஹோபர்ட், எலிசபெத் வில்லியம் அந்த ஓவியர், பறவை ஓவியர் எலிசபெத் வில்லியம். எலிசபெத் வில்லியம். நீங்கள் எழுதிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இல்லை? இதில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 தெருக்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து யார்க் ஸ்ட்ரீட், இது யார்க் ஸ்ட்ரீட். ஆமாம், இதுலேயே நடுத்தெரு நம்ம வைப்பாங்க, நடுத்தெரு நடுத்தெரு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்தது ஒரு கேட்டு இல்லை, அது கேட்டு கிடையாது. இவங்க ஒரு 1950க்கு அப்புறமா ஏற்பட்ட அமைப்பு தான். அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு கேட் இருக்கும், அது வாட்டர் கேட் அதுக்கு பேர். அப்புறம் அங்கே சவுத்தோம் கேட்னு ஒன்று இருக்குது, தாமஸ் கேட் இருக்குது. அப்புறம் செயின்ட் ஜார்ஜ் கேட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நார்த் கேட்டுன்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 5 கேட் இருக்குது. வாட்டர் கேட் அந்த இதுக்கு அந்த கொடிமரத்துக்கு வெளியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்ச்சிக்கு கீழே ஒரு சின்ன கேட் இருக்குது. அது ஏன் வாட்டர் கேட்னாக்கா அது நிறைய ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்போ நான் வேடிக்கை பார்த்து பழகிறோம். நம்ம வரலாறுலாம் எழுதி வச்ச ஆளுங்க கிடையாது. வெள்ளக்காரன் எழுதி வச்ச வரலாறு தான் நம்ம இப்போ பேச முடியும். நமக்கு வரலாறே கிடையாது. அப்படின்னா கதை சொன்னான்னா அந்த கதையை திருப்பி சொல்லி சமூகம் ஒரிஜினலான ஹிஸ்ட்ரி நமக்கு இப்போவும் தெரியாது. அவன் என்ன சொன்ன வாட்டர் கேட்னு ஏன் சொல்கிறான்னாக்கா கப்பல் நிற்கும், அந்த கப்பல்லேருந்து தண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தண்ணி கொண்டு போவாங்க. அதனால அது தண்ணி போன வழி வந்து வாட்டர் கேட்னு. இன்னொன்று என்னன்னாக்கா எனக்கு என்ன சொன்னால் கடல் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது, 50 மீட்டர்லேயே இருக்குது. இப்போ கடல் வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது. ஆர்பார் கட்டினதுக்கப்புறம் கடல் கொஞ்சம் விலகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோட்டையிலேருந்து 50 மீட்டர்லேயே கடல், இங்கேருந்து கடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாடியிலேருந்து பார்த்தா, இந்த மாடியில் பக்கத்தில் அந்த பில்டிங் அடிச்சுட்டு அந்த மாடியிலேருந்து கப்பல் வரும்போதே அதுக்குள்ள என்னென்ன பொருள் வருதுன்னு உங்களுக்கு செய்தி வருது. இப்போ கப்பல் வருதுன்னு இருக்கும். கப்பல் வந்து என்ன கப்பல்னால் பயணிகள் கப்பல் கிடையாது, சரக்கு கப்பல் தான் இருக்கும். சரக்கு ஏற்றிட்டு போவோம், சரக்கு ஏற்றி போவோம். அப்போ இங்கே இருக்கிற வியாபாரிகள் அந்த கட்டடத்துக்கு மலை ஏறி இருந்துக்குவாங்க. அப்போ கடலில் கப்பல் வரும். அப்போ அவங்க ரெண்டு ஒரு செய்தி வரும், நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து வந்துருக்குறோம், அப்புறமா கலைப்பொருட்கள் எடுத்துருவோம். அவன் என்னென்ன பொருள் எடுத்துருவாங்க. அவங்க இங்கே வந்து அந்த பொருளுக்கு ரேட்டு எடுத்துருக்காங்க. இப்போலாம் ஷேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கலாம், பங்கு சந்தை, அது மாதிரியான ஒரு சிஸ்டம் இங்கே நடந்துருக்கு. இப்போ இது ஒரு ஊருன்றதால இதுக்கு தனியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இயங்கின இது இங்கே சேஞ்சஸ் கோட்டை சிட்டி, அதாவது ஒயிட் சிட்டிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு. அதே போல் ஒரு வங்கி இருக்குது, மெட்ராஸ் வங்கினே இருக்குது. மெட்ராஸ் வங்கி இருக்குது. அதை பங்கு சந்தை நடந்துருக்கு. அந்த கப்பல் வரும்போது இவங்க பேசிக்குவாங்க, தரகர்கள்லாம் பேசி என்ன போடுறது, என்ன ரேட் அந்த மாதிரி. அது மாதிரி இது ஒரு முழுமையான நகரம். ஆனால் இந்த நகரத்தில் பிரிட்டிஷ்காரர்களோட போர்ச்சுகீசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே கொஞ்சம் ரவுடி முன்னாடி வந்த தாதாக்கு தானே எப்பவுமே இடம். ஏன்னா போர்ச்சுகீஸ்கள் முன்னாடி வந்தாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. முன்னாடியே கொஞ்சம் குத்தாப்பாக இருப்பாங்கல்ல. நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், நாங்களாம் இப்போ சர்ச்செலாம் இருக்கேன், நீ நேற்று வந்தா அப்படின்னா இங்கே வந்து அவங்களோட நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது அவங்க 100 பேர் இருக்காங்கனாக்கா அவங்க 1000 பேர் இருக்காங்க போர்ச்சுகீஸ் அந்த பீரியடில். அது ஒன்று. அதே போல் இங்கே வந்து கிங் பேரக்ஸ்னு ஒன்று இருக்குது. கிங் பேரக்ஸ்னாக்கா படை வீரர்கள் இருக்கக்கூடிய அதாவது படை பேரக்ஸ்னாலே படை. அது வந்து நாமக்கல் பில்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் வந்து என்ன சொல்கிறாங்க, அது பழைய இது. நாமக்கல் ஸ்டூடெண்ட் யாரும் இருக்கீங்களா? இது யார் நம்ம ஊர் வரலாறு நம்ம வைப்போம்ல, பிள்ளையார் கோயில் தெரு, சிவன் கோயில் தெரு இருக்கிறாங்க. நடுத்தெருன்னு ஒன்று இருக்குது, நடுத்தெரு சத்திரம் தெரு இருக்குது. அப்புறம் சத்திரம் சந்து லேண்ட் சத்திரம், இது யார்க் ஸ்ட்ரீட், இது யார்க் ஸ்ட்ரீட்டு. அப்புறம் ஜேம்ஸ் தெரு, அப்புறம் ஜேம்ஸ் தெருக்குள்ளே சந்து போச்சு, நம்ம குறுக்கு சந்துன்னு அது மாதிரி வந்து ஜேம்ஸ் சந்து, ஜேம்ஸ் லேண்ட் அப்படின்னு இருக்கும்போது செயின்ட் தாமஸ் தெரு. அப்புறமா அதுக்கே வந்து ஒரு குறுக்கு தெரு யார்க் தெரு, இதுதான் யார்க் தெரு. அந்த சர்ச் ஸ்ட்ரீட் ஒன்று வந்து அது அப்போ அதுவாக அங்கே இருக்கிற 12 தெருக்கள் இருந்தது மொத்தம். இங்கே 2 பெரிய கடல்கள் இருக்குது. அவங்க வியாபாரத்துக்கு தானே இதை பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி போர்ச்சுகீசியர்கள் தான் இங்கே அதிகமாக வாழ்ந்துருக்கிறாங்க.
கருப்பர் நகரம் உதவும். நான் சொன்ன கருப்பர் நகரன்றது என்ன, பஸார். கருப்பர் நகரத்தை வந்து போர்ச்சுகீஸ் இவங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்த கோட்டையை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து காலனி நாடுகள் பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்து சண்டை போடும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அங்கே வந்து கருப்பர் நகரம் இருக்குல்ல, இது கோட்டை, அது எல்லாமே புதுசையாக இருந்திருக்கும். இப்போ அங்கேருந்து சண்டை போடுறாங்க. அங்கேருந்து சண்டை போடும்போது அங்கே இருக்கிற கோட்டை அந்த கருப்பர் நகரத்துக்குள்ளே தான் கல்றலாம் இருக்குது. எப்போவுமே இப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சாதாரண ஜனம் இருக்கிற இடத்துல தான் சுடுகாடு இருக்கும், ரொம்ப சாதாரண இருக்கிற தான் குப்பையை கொண்டு கொட்டுவோம். அப்போ அதே போல் தான் அன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து கல்லறை இருக்குது. அப்போது போர்ச்சுகீசியர்கள் இவங்க பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று இந்த கோட்டையை அடிக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பிளாக் பீப்புள் அவங்களாட்ட மறைஞ்சிக்கினே இருக்குது. அப்போது இதை வந்து என்ன பண்ணணும், இதை அந்த கருப்பர் நகரத்தையே தூக்கிடணும். அது இருந்ததுன்னா அங்கேருந்து பதுங்கி இந்த கோட்டைக்கு ஆபத்து இருக்கிறாங்க. அந்த கருப்பர் நகரத்தையே தூக்கி ஒரு பாதுகாப்பாக மாற்றிட்டாங்க. அதாவது இந்த கோட்டையிலேருந்து பட்டா அப்படி பாட்டா எல்லாமே தெரியணும். அதுக்காக கருப்பர் நகரத்தை தூக்கிட்டாங்க. அந்த கருப்பர் நகரத்தை தூக்கி இப்போ பேரி பில்டிங் இருக்கும், உங்களுக்கு சுவாமிகளை பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அது முத்தியால்பேட்டை அங்கே கொண்டு போய் அந்த நகரத்தை வச்சுட்டாங்க, கருப்பர் நகரத்தை. இப்போ அது காலியாக இருக்கும். அதுக்கு பேர் ஹெல்பிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு ஒரு இடமா அது மாதிரி. 31 குண்டுகள் முழங்க ஒரு கொடியேற்றது இங்கே தான் கிடையாது. கொடியேற்றும் போது குண்டு முழங்குவாங்கல்ல, அது வந்து 31 குண்டு ராஜாவை முழங்கியிருப்பாங்க. நமக்கு பிரிட்டிஷ் கொடியேற்றும் பிரிட்டிஷ் ராஜாவுக்கு 21 குண்டு இங்கே இருக்கிற கொடிக்கு, இங்கே ஆளுநருக்கு 12. அது ஒரு ரேஞ்ச் இருக்குது எல்லாருக்கும். அதெல்லாம் வந்து அதான் எனக்கு தெரிஞ்சு குண்டு முழங்கி கொடியேற்றுறது தெரியாது, பசங்களுக்கு தெரியாது.